அம்மா, அம்மா, என்ன பண்றாங்க? உள்ள ஏதாவது வேலையா இருக்காங்களா? அம்மா. பாத்திரம் விளக்கிட்டேன்ப்பா. அதான். சரிம்மா, பரவாயில்ல. என்ன மாணிக்கம், இப்பதான் கடைக்கு போனேன், திரும்பி வீட்டுக்கு வந்துட்ட. எதுவும் மறந்து வீட்டுல வச்சிட்டியா? அது இல்லம்மா. அப்புறம் என்னப்பா, எதுவும் உடம்பு சரியில்லையா? மழை வேற பெஞ்சிட்டே இருக்கு. 2 நாளா மழையில நனைஞ்சிட்டு வந்தேன். ஒரு மாதிரியா இருக்காப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்புறம் என்னப்பாச்சு? வீட்டுக்கு வந்திருக்க, ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தியா? அது இல்லம்மா. அப்புறம் என்னது? அம்மா, என்னது அமலா குரல் மாதிரியே கேக்குது? என்னம்மா திடீர்னு வந்திருக்க? அண்ணன் வீட்டுக்கு வந்துச்சுமா. நீ வேற ஃபோன் பண்ணியா வீட்டுக்கு வான்ட்டு? அண்ணன் சொல்லிருப்பா போல இருக்கு. வரப்பா சொல்லிட்டே வந்துச்சு. வீட்டுக்கு வந்து வாமா போலாம். அம்மா வருத்தப்படுது நீ வரலன்னு. வாமா போலான்னுச்சு. பிள்ளைங்க வேற ஆசைப்படுச்சுங்க. சரி அதான் வந்துட்டேன். இப்ப நான் கூப்பிடும் போதெல்லாம் வரல. அண்ணன் வீட்டுக்கு வரவும் வந்துட்டேன், அப்படித்தானே? என் மேல பாசம் இல்ல உனக்கு, உங்க அண்ணன் மேலதானே பாசம். அப்படிலாம் இல்லம்மா, உன் மேல எனக்கு பாசம் நிறைய இருக்கு. அம்மாச்சி. அம்மாச்சி, வாங்க என் செல்ல பேர பிள்ளைகளா. என்ன தங்கம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அம்மாச்சி. நீ தங்கம்? நானும் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன் நானு. ஆமா, பேசும் போதே அழுவுற. அது அம்மா அழுவுறாங்களா? என்னாச்சுமா? உன் தங்கச்சி பேர பிள்ளைங்களா பார்க்கவும் மனசுல சந்தோஷத்துல அழுக வந்துருச்சுப்பா. தங்கச்சியை பார்த்து 1 மாசம் ஆகுது. போய் ஒரு ஃபோன் கூட பண்ணல அவ. என்னம்மா பண்ணுவேன்? சரி விடுமா, இதெல்லாம் நினைச்சு அழுதுட்டு இருக்க. பாப்பாவே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. இந்த இதுமே ஏமா இப்படி அழுவுறீங்க? பேர பிள்ளைங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்கம்மா. சரிப்பா. அல்லாதம்மா. ஆச்சி. என்னமாச்சி அழுதுட்டு இருக்க இப்படி? இப்பதான் நல்லா இருக்கு, விட்டுட்டு இப்படி கண்ணீர் தண்ணி வடிக்கிற ஏமா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு. எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் கடைக்கு போறேன். சரிப்பா. அண்ணே, அப்படியே நைட்டு வீட்டுல வந்து விட்டுருனே. என்னது, நைட்டு வீட்டுக்கு போறியா? ஆமாண்ணே. அதெல்லாம் இல்லமாமா, 2 நாளைக்கு நாங்க இங்க இருந்துட்டு தான் போறோம். பிள்ளைங்களே சொல்லிடுச்சு 2 நாளைக்கு இருக்கணும்ட்டு. எதுக்கு நீ போறேங்கிற? அம்மா கூட மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியே. ஃபோன் பண்ணேன், நைட்டு வந்துடுறேன் தானே சொன்னேன். என்னம்மா, ஸ்கூல் லீவ் விட்டாச்சுல 10 நாளைக்கு. 10 நாள் லீவ் விட்டாங்களா? ஆமாமா. அப்புறம் ஏன்டி வீட்டுக்கு போன துடிக்கிற நீ? 2-3 நாளைக்கு இங்க இருந்துட்டு போ. அதெல்லாம் சரி வராதுமா. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லுவ. இங்க இருந்து கிளம்பணுமா? நைட் இங்க இருந்து கிளம்புனா நீ மட்டும் போமா, நாங்களாம் வரல. நானும் தான் வரல. 2 பேரும் அடிதான் வாங்க போறீங்கம்மா. உங்க அப்பா ஃபோன் பண்றப்ப என்ன சொன்னாரு? சொல்லுங்க. வீட்டுக்கு வரணும்னு சொன்னாரா இல்லையா? ஏண்டி வந்தது வராதமா பிள்ளைங்களை இப்ப மிரட்டுற? இல்லம்மா, வீட்டுல திட்டுவாங்க. மாமியார கிளம்புறப்ப சொல்லுச்சு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துருன்ட்டு. போலன்னா ஏதாவது நினைச்சுக்குமா? அமலா, அதான் நான் பேசிக்கிறேம்மா. அப்படியே சொன்னா பத்தாது. வேண்டானே. 2-3 நாள் இங்க இருந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போனா மூஞ்சியோட தூக்கி வச்சுக்குவாரு. கோப்படுவாருண்ணா அவரு. நான் பேசிக்கிறேம்மா. மாப்பிள்ளை கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிக்கிறேன். அப்படியே அத்தைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஏன் கவலைப்படுற? பிள்ளைங்களாம் ஆசைப்படுது, அம்மாவும் விருப்பப்படுறாங்க. அப்புறம் என்ன, 2 நாள் இருந்துட்டு போவியா? அது மட்டும் காரணம் இல்லண்ணா. புஷ்பா அண்ணி இருக்காங்களே. உங்க அன்னிக்காரி புஷ்பா 1 வாரம் கழிச்சு தான் வருவா. உங்க அம்மா பார்க்க போறேன்னு ஊருக்கு கிளம்பிட்டா. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா 1 வாரம் ஆகும்ட்டு. அதுக்கு இல்லனே, பொண்டாட்டிக்கு நான் வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட சண்டைக்கு தான் வரும். யார் சொல்ல போறா? அவகிட்ட இங்க சொல்ற அளவுக்கு யாரும் இல்ல. அப்பாவும் சொல்ல மாட்டாரு. ஏன் பரத் கூட சொல்ல மாட்டான். அண்ணியோட அப்பா அவரை கூட்டிட்டு தாண்டி ஊருக்கு போனா. அதனால ஒன்னும் பிரச்சனை வராது. இங்க 2-3 நாளைக்கு இரு. ஆமாமா, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குதுமா. அம்மாச்சி தாத்தா கூட நல்லா விளாட்லாம்ல. அங்க அப்பையும் எப்பவுமே நாடகமே பார்த்துட்டு இருக்கோம். டிவி பார்க்க கூடாது, வெளியவும் கூடாது. என்ன பண்றது, அவங்க பேச்சை கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் விடு. இங்க உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்ட, 2-3 நாள் தங்கிட்டு தான் போற. என்ன சரியா? அம்மா சொல்றதா கரெக்ட். என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ எதுவும் நினைச்சுக்க மாட்டீலனா? நான் என்னமா நினைக்க போறேன்? தம்பி கதிரு, தங்கச்சி நீ, அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே நான் வேணும் தான் நினைக்கிறேன். ஆனா உங்க அண்ணி தான் அப்படி நினைக்கிறது இல்ல. அல்ல, அவ இல்லாத டைம்ல 2-3 நாளைக்கு இருந்துட்டு போமா. இது இந்த அண்ணனோட ஆசையும் கூட. அப்புறம் என்னடி, அதான் உங்க அண்ணனே சொல்லிட்டா. நீ ஏன் ஒன்னும் சொல்லாம இருக்க? ஊர் உலகத்துல பாரு, யாராவது தங்கச்சியை வீட்டுல இருக்க சொல்லி அண்ணன் வற்புறுத்துறாரா? இல்ல தங்கச்சிக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. உன் அண்ணன் அப்படி இல்லையே. அவன் பொண்டாட்டி தான் கொஞ்சம் கோவக்காரி, அத்தை எடுத்து வந்து பேசுவா. ஆனா உங்க அண்ணன் யார் மேலே பாசமா தானே இருக்கான். அதுவும் இல்லாம நான் அவகிட்ட நான் புலம்புனேன், எல்லாத்துக்கு கறி குழம்புனா பிடிக்கும்பா அப்படின்னு. கிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அப்படிங்களா பாக்கணும் போல இருக்குன்ட்டு. அவன் உன் வீட்டுக்கே வந்துட்டான்ல, இப்பயாவது புரிஞ்சுக்கோ அண்ணன் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்ட்டு. புரியுதுமா, அதான் புரியாம இல்ல. ஆனா அதெல்லாம் விட்டுடு. நீ எதையும் நினைச்சிட்டு சங்கடப்படாதமா. வீட்டுக்காட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், உன் மாமியார்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரியா? இந்த மாதிரி உங்க அண்ணி இந்த வீட்டுக்கு வரமாட்டா 1 வாரத்துக்கு. சரிண்ணே. நானும் உன் அண்ணனும் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட எடுத்து சொல்லி போத்துக்கிறேங்கிற. இருக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. சரிம்மா, எனக்கு மணி ஆயிடுச்சு, கடைக்கு வேற போனோம். கடை கிளம்புறேன். சரிண்ணா. நைட்டுக்கு என்னமா வாங்கிட்டு வட்டோம்? இல்லம்மா, சாப்பாடு என்ன வாங்கிட்டு வட்டோம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்ணா. அம்மா எனக்கு புரோட்டா வேணும். ஆமா, எனக்கு நூடுல்ஸ். அதான் பிள்ளைங்க கேட்டுருச்சு. அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தாரேன்? பாத்தியா, வந்ததும் காட்டி 2 பேரும் செலவு வைக்கிறாங்க உனக்கு. இது என்ன செலவு வந்துட போகுது எனக்கு? என் தங்கச்சி பிள்ளைங்க ஆசையா கேக்குதுங்க. மாமே வாங்கி தராம என்ன பண்ண போறேன்? நீங்க கேட்டது எல்லாத்தையும் வாங்கி தந்துட போறேன். என்ன செல்லுங்களா? சரி மாமா. பாப்பா, உனக்கு என்ன வாங்கிட்டு வட்டோம்? எனக்கு ஒண்ணு வேண்டானே. எனக்கு வீட்டுல உள்ளதை சாப்பிட்டாலே போதும். ரோட்டால எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுனே. என்னைக்காவது ஒரு நாள் தானேமா சாப்பிடுற. அண்ணே நல்ல கடையா பார்த்து வாங்கிட்டு வரேன், சாப்பிடு. சரிண்ணே. உங்களுக்கு? எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. அதான் சொன்னேல, காலையில மாவு அரைச்சு வச்சிட்டேன்ட்டு. நானும் உங்க அப்பாவும் தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா.
நான் கடை கிளம்புறேன். சரிப்பா பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வானே. அம்மா, உங்க செல்லுக்கு ஃபோன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். யாருன்னு எடுத்து பேசுங்க. அதான் யாருன்னு தெரியலையே. யாரும் பேசாதீங்கம்மா. யாருப்பா ஃபோன் பண்றா? புஷ்பா தான். என்னையா பண்ணிட்டு இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். அது வீட்ல இருக்கியா? சாயந்தர நேரத்துல வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? கஸ்டமர் வீட்டுக்கு வந்திருக்கேன், அங்க இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்ல இருந்தேன்னா இப்ப என்னமோ கஸ்டமர் வீடுங்கிற. என்னய்யா உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா? நான் எங்க இருந்தா உனக்கு என்னடி? இதான் ஊருக்கு போயிட்டில, அப்புறம் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? நான் ஊருக்கு போயிட்டா நீ என்ன பண்ற ஏது பண்ண நானும் கேட்க கூடாதா? ஒன்னும் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறியா? அப்படி இல்ல, அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன பண்ற ஏது பண்ற என்ன பண்ற ஏது பண்றன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா நானும் என்னதான் பண்ணுவேன்? இங்க வேலை இருக்குல்ல, வேலையை பாப்பேனா உன்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பேனா? சொல்லுவையா? நல்லா சொல்லுவ. என்ன பண்ணிட்டு இருக்க ஏது பண்ணிட்டு இருக்க? நான் கவலையோட இங்க இருந்தா நீ என்ன இப்படி பொணக்கா பேசிட்டு இருக்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? முதல் போனை வையே. உனக்கு தான் வேலை இல்ல ஒண்ணும் இல்ல, ஃபோன் பண்ணிட்டு இருப்ப. எனக்கு அப்படியா? உன் வேலையை பாரு, நான் போனை வைக்கிறேன். சரி, இனிமே நான் ஃபோன் பண்ணா மட்டும் நீ பேசு, சரியா? நானா ஃபோன் பண்ணக்கூடாதா? இதுக்கு பண்ணிட்டு இருக்க? நேர்ல வந்து நீங்க வச்சுக்கிறையா? போனை வையே. சரி. என்னையா சொல்ற? அவளுக்கு வேற வேலையே கிடையாதுமா. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு ஃபோன் வழியா கண்காணிச்சிருப்பாப்புல இருக்கு. ஐயோ, ஓ தங்கச்சி வந்தது அவளுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்படிலாம் இல்லம்மா, பொண்ணுல விசாரிக்கிறாங்க. மத்தபடி நான் வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆமாமா. சரிப்பா, எதுவா இருந்தா நீ உளறிடாதப்பா. நான் ஏமா வளர போறேன்? அவ என்கிட்ட கேள்வி கேட்காம இருந்தா சரி. சரிப்பா சரிப்பா, ரொம்ப நேரம் ஆகுது, நீ கடை கிளம்புப்பா. சரிம்மா. அம்மாச்சி, மாமா ஏன் அத்தைக்கு இப்படி பயப்படுறாங்க? ஏன்னா அவன் தலையில தப்படி இருக்கு. அண்ணே ஒன்னும் பயப்படல, அது பேசுறதே அதிர்ற மாதிரி பேசும். அதான் அண்ணே பயந்த மாதிரி பேசுது. ஓஹோ, அப்படியா? பேர் உள்ளார போய் விளையாடுங்க போங்க. டிவி பாருங்க. டிவி எல்லாம் பார்க்க வேணாம், போய் விளையாடுங்க போங்க. போய் டிவி பார்க்க கூடாதுங்கிற? தாத்தா தூங்கிட்டு இருக்காருமா, அதான் டிவி பார்க்க வேண்டான்னே. ஓ அப்பா தூங்குறாராமா? அம்மா முதுகு வலினாருமா, நல்லா தைலம் தேய்ச்சி விட்டேன், அப்படியே தூங்கிட்டாரு. சரிம்மா, சரி வாங்க உள்ளார போலாம். மா ஆனா ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையே, என்ன பண்றது? அவளை பாத்துக்கலாம் விடு. மாமாட்ட சொன்னா ட்ரெஸ் வாங்கிட்டு வர போறாரு. ஆமாண்டா, உங்க மாமா நம்ம வீட்டுல நீங்க கூட்டிட்டு பத்தாது, வேற வாங்கி தரணுமா? வாங்க உள்ளார, நானே 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். சரிம்மா. ஆனா எனக்கு மனசு திக்கு திக்குந்தாமா இருக்கு. நீ ஏண்டி அப்படி இருக்க? உன் மருமம் இருந்த வீடு தரதே என்னமோ அது இருந்து பேசுற மாதிரி தான் தோணுது. எனக்கு அப்படிதாம்மா தோணுது. கூறி கேட்டவளே, அண்ணன் மாதிரி நீ நினைப்ப போல இருக்கு. ஏன் இப்பெல்லாம் நினைக்கிற? வா. சரிம்மா. எனக்கு கறி குழம்பு எல்லாம் இருக்கு, ஒரு 8 சாப்பிடுவா. நானும் சாப்பிட்றேன். வேற ஏதோ புரோட்டாலாம் வாங்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் என்ன கொஞ்சமா சாப்பிட்டுக்கோவா. சரிம்மா. இந்த ஆள் ஃபோன் பண்ண சரியா கூட பேச மாட்டேங்கிறாரு. ஏன் என்னாச்சு? நான் இல்லாத டைம்ல யார் வீட்டுக்கு வந்திருப்பாங்களோ? சீச்சி, அப்படிலாம் இருக்க முடியாது. நீ இப்படிலாம் யோசிக்கிற? அதெல்லாம் கிடையாது. மனுஷன் ஏதோ வேலையா இருப்பாரு, அதனால தான் அப்ப என்கிட்ட பேசியிருக்காரு. சரி நம்ம தூங்குவோம். அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, எப்பவுமே இப்படி தனியா படுத்தது இல்ல. இருந்தாலும் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதே, என்னன்னு தெரியல. என்னது இப்படி மழை பெய்யுது வேற? ஆகா, வெளியே போக முடியாதே. போச்சு, அப்படியே படுக்க வேண்டியதான். எங்க தூக்கம் வருது? ஐயோ, அம்மா படுத்துட்டு அப்படியே கண்ணை மூட வேண்டியதான். ஏதோ சத்தம் கேட்டுச்சே, என்னது? எதுவும் பிரம்மையா இருக்குமோ? இல்லையே, சும்மா தான் கண்ணை மூடி படுத்தோம். ஏதோ அஹஹான்னு சிரிக்கிற மாதிரி கேட்டுச்சு. சரி என்னன்னு போய் பாப்போம். இல்லையே, யாரும் இல்லையே என்கிட்ட. ஒருவேளை அப்பா தான் நம்மளை சிரிச்சு பயமுறுத்துறாரோ? சரி இல்ல இல்ல, அப்பா படுத்தாருன்னா காலைல தான் எந்திரிப்பாரு. ஏன் என்னை பயமுறுத்தணும்? எதோ நினைச்சிட்டு படுத்ததுனாலதான் இப்படி சத்தம் கேட்டிருக்கு. சம படுத்து தூங்கு. படுத்தோடனே தூக்கம் வர மாட்டேங்குது. நான் எங்க வீட்டுல படுத்தோடனே தூங்கிடுவேன், என்னன்னு தெரியல. ஏய், ஏதோ சத்தம் வந்துச்சே, ஏன்னு கூப்பிட்டாங்க. ஏதோ பயமா இருக்கு. நம்ம வீட்டுல படுத்தா அப்படிலாம் சத்தம் கேட்காது. இங்க ஏதோ இருக்கு. அம்மா பயமா இருக்கே எனக்கு. நீ வேற எங்க அம்மா தனியா விட்டுருச்சே. அம்மா கிளவி எங்க தனியா விட்டுட்டு எங்க அப்பா கூட போய் படுத்துக்குச்சு. ஏதோ ஒரு கருப்பா ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம கணக்கு தான் அப்படி தெரியுதா? இல்ல லைட் வெளிச்சத்துல அப்படி தெரியுதா? அம்மா அடியாத்தி, ஏதோ அலற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யாரது? ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாலும் யாரையும் காணா. நடுராத்துல நான் எதுவும் சத்தம் மட்டும் நம்மள பயமுறுத்துதோ என்னன்னு தெரியலையே. தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். வீட்டுக்கே வந்திருக்க கூடாது, என் வீட்லயே இருந்திருக்கணும். அப்பாட்டுக்கு இங்க வந்துட்டேனே, ஏதோ இல்லாம தனியா மாட்டிக்கிட்டேனே. எப்படி அம்மா? நம்மள யார் இப்படி பயமுறுத்துறது இந்த டைம்ல? அம்மா பார்த்துதான் நிறைய பேர் பயப்படுவாங்க, நமக்கு யார் சவுண்ட் விடுறது இப்படி? இல்ல இப்படி அழுதுட்டே இருந்தாதான் இதுவா இருந்தாலும் நம்மள பயமுறுத்தும். வீட்டு கேள்வி கேட்டோம்னா அதுவும் ஓடிடும். நம்ம யாரு? புஷ்பா இல்ல. போய் அழுதுட்டு இருந்தீங்கன்னா சரி வராது. நான் கேள்வி கேளாதுட்ட. ஏய் யாருங்க? ஆனா எல்லாத்தையும் மிரட்டி வைக்கிறவ நீ என்னை பயமுறுத்துறியா? போத நிப்பாட்டு. சவுண்ட் விட்டு என்னை பயமுறுத்திட்டு இருக்கியா? இப்ப இது மாதிரி சவுண்ட் விட்ட அதான் அப்படி நான் சும்மா விட மாட்டேன். இந்த ஓடு கிளம்பு போனே. நம்ம யாரு நம்ம கிட்ட வந்து சவுண்ட் விட்டுட்டு பயமுறுத்திட்டு இருக்கு? இது பெரிய தில்லாத மாதிரியா இருப்பா போல இருக்கே. நம்மள பார்த்து பயப்பட மாட்டேங்கிறா. வேண்டாம் வேண்டாம், இங்க நம்மளே கிளம்பிடுவோம். லாஸ்டா ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு போலாமா? எட்டி மிதிச்சுன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ அந்த பக்கம் போய் விழுந்துருவ. ஏதாவது சத்தம் கொடுத்து என்னைய பயமுறுத்திக்கிட்டு போ. முத போறியா இல்லையா? நான் தூங்க போறேன். திருப்பி ஏதாவது சவுண்ட் விட்ட அவ்வளவுதான், உன்னை கொலை பண்ணிடுவேன் பாத்துக்கோ. ஏப்பா சாமி,
இந்த பக்கம் நான் தலை வச்சே படுக்கலப்பா. என்ன போயிட்டியா? மனசுல நிம்மதியா படுக்க விடு. நைட் வந்து சவுண்ட் விட்டுக்கிட்டு படுத்த உடனே தூங்கிட்டா பாதி பாடகத்தி. நான் எவ்வளவு பேத்து பயமுடுத்துறேன். இவனே மிரட்டாளே. இனிமே நீ இருக்கிற இடம் பக்கம் கூட நான் வரமாட்டேன். அலை விடுறா சாமி, நான் வரேன்.